இதெல்லாம் நீங்களே பாருங்க முரளியண்ணா தலைவரே, நீங்களே பாருங்க. பேரூராட்சி தலைவரே, நீங்களே கொஞ்சம் பாருங்க. குவியல் குவியலாக குவிந்து கிடைக்கும் இறைச்சன் கழிவுகள். உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்களா? பிடபிள்யூ ஆத்துல கழிச்சு கூட பிடபிள்யூ ஸ்டெப் எடுக்கல. தூய்மையான நீர் துர்நாற்றத்துடன் செல்லும் அவலம். பேரூராட்சியில முரளியண்ணா 4 டைம் கோரிக்கை வச்சேன். ஏன் வைரஸ் காய்ச்சல் வராது, அந்த காய்ச்சல் வராது? பேரூராட்சி முரளியண்ணாக்கு மிக மிக நன்றி. பாருங்க, அப்படியே தண்ணி பாருங்க, இதே மாதிரி வரணும். ஒரு தனி மனிதனின் கோரிக்கையை நிறைவேற்றிய பாலக்கோடு பேரூராட்சி தலைவர். வடக்கு மக்களே பார்த்துவாங்க, பல நாளாக பிரச்சனை பண்ணி இப்போதான் சுகாதாரமாக தண்ணிக்கு ஒரு விடுகாலம் இந்த கெலிஜி கொட்டாத ஒரு விடுகாலம் பிறந்திருக்கு. இதே மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி தான் இருக்கணும். பிடபிள்யூ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அந்த மேடம் ஏற்றுக்க மாட்டாங்க, எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. எப்போ ஜெத்தலா அவங்களே சொல்கிறாங்க, பிடபிள்யூ ஒரு ஆற்றுல கெலிஜி கூட பிடபிள்யூ அவங்க ஸ்டெப் எடுக்கல, இல்லைப்பா அது இதுன்னாங்க. லாஸ்ட்டில் ஜெத்தலாவை சொன்னாங்க. ஜெத்தலா கிளருக்கு எப்போ பேரூராட்சினாங்க. நான் பேரூராட்சி நேரடியாக போய் பேரூராட்சியில் முரளியண்ணாக்கு 4 டைம் கோரிக்கை வச்சேன். கோரிக்கை தம்பி திங்கக்கிழமை மேலே கம்பல்சரி பண்ணி விட்ரும்பா அப்படின்னாரு. திங்கக்கிழமை மேலே பார்த்தோங்க. இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு சுத்தமாக ஒரு எலிஜி கிடையாது. இதே மாதிரி இருக்கணும். இதே மாதிரி இருந்தால் மட்டும் தான் வில்லேஜ் அத்தனை பேருக்கு தண்ணி. அப்படியே பாருங்கள், நீங்களே பாருங்கள், சுத்தமாக இதே மாதிரி சுத்தமாக இருக்கணும். நான் ஒருத்தர் மட்டும் பேசுகிறப்பா, நீங்களும் பேசுங்க. எல்லா வில்லேஜ்லேயும் போகுது தண்ணி, எங்கள் வீட்டுக்கு மட்டும் வரதில்ல, எல்லா வில்லேஜ் தான் போகுது. மக்களாக நீங்களாக பார்த்து ஒரு முடிவு சொல்லுங்கள். இதே மாதிரி இருக்கணும்னு நினைங்க. ஒரே கெலிஜி யாரு கொட்டினாலுமே ஸ்டெப் எடுத்து ஃபைன் போட வைங்க. பேரூராட்சி முரளியண்ணாக்கு மிக மிக நன்றி. பாருங்கள், அப்படியே தண்ணி பாருங்கள், இதே மாதிரி வரணும். இனிமேல் பஞ்சு தண்ணி இன்றைக்கி இன்னும் கேட்க ஏறி வரும். தண்ணி பாருங்கள், இதே பாருங்கள், அந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்கள், சுத்தமாக இருக்குது. இதே மாதிரி சுத்தமாக இருந்தால் தண்ணி சுத்தமாக தண்ணி கிடைக்கும். ஏன் வைரஸ் காய்ச்சல் வராது, அந்த காய்ச்சல் வராது? தண்ணி இன்னும் வருங்க. இனிமேல் பஞ்சு தண்ணி இன்னும் வரும். அன்னைக்கு போட்டு 25 ரெஸ்மெண்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கூட்டு பேசினார். முரளியன் 4 டைம் கோரிக்கை வச்சேன். ஆனால் முரளியனுக்கு மிக மிக நன்றி. இதே மாதிரி சுத்தமாகணும். யார் கழுகி கொண்டாந்து கொட்டினாலுமே தயவு செஞ்சு பேரூராட்சி நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். முரளியனா நன்றிண்ணா. என் கோரிக்கை வச்சு பண்ணது நன்றிண்ணா. தயவு செஞ்சு யாருக்கு கொண்டாந்து கொட்டினாலுமே நடவடிக்கை எடுக்குமாறு நான் கேட்டுக்கிறேன். பிடபிள்யூ எடுக்க மாட்டுறாங்க. ஆனால் முரளியண்ணா நீங்கள் மட்டும் தயவு செஞ்சு எடுங்க. ஏன்னா நீங்கள் தான் ஸ்டெப் எடுத்து பண்ணியிருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு எடுங்கண்ணா. யார் பண்ணாலும் ஃபைன் போடுங்கண்ணா. அவங்க வீட்டாக இருக்கிற மாதிரி பண்ணால் ஏற்றுவாங்களா? இப்போ சுகாதாரமாக நல்லா தண்ணி போதுங்களா? இதே மாதிரி இருக்கணும். யார் எப்படி யார் எப்படியோ ஒன்றா நல்லதுண்ணா. நன்றிண்ணா.